அஸ்ஸலாமு அலைக்கும். எலெக்ஷன் இந்தியாவில் தேர்தல் வந்துச்சுன்னா ஒவ்வொரு கட்சியும் என்ன செய்கிறாங்க, அந்த கட்சி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பல 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 வேலைகள் செய்கிறாங்க, பல வேட்பாளர்களை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கட்சி சார்ந்து அவங்க எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு சமூகம், இந்த முஸ்லீம் சமூகம் மட்டும் என்ன செய்யுது, கூனி குறுக்கி போயிடுது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தேர்தல் வந்தாலே எங்கேயா குண்டு வெடிக்குது. திட்டமிட்டு இஸ்லாமிய சமூகத்தின் மீது தீவிரவாதி அப்படின்ற பழி சுமத்தப்படுகிறது. நான் சும்மா எந்த வித ஆதாரம் இல்லைன்னு சொல்ல, பல சம்பவங்கள் இருக்குது. காந்தியை கொண்டாடல கோச்சே என்ன பண்ணார், அவர் கையில் இஸ்மாயில்னு பச்சை குத்திருந்தார். இப்போ லாஸ்ட்டாக மதுரையில் பார்த்துருப்பீங்க, இவர் அந்த மதுரை ஆதீனம் கள்ளக்குறிச்சி வராரு, ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு தாடி வச்ச நபர் வந்து என்னை கொல்ல வந்தாருன்றாரு. பல ஆர்எஸ்எஸ்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க தன்னைத்தானே அவங்க வீட்டில் குண்டை போட்டுக்கிட்டு முஸ்லீம் குண்டை போட்டான்னு சொல்லி பொய் பரப்புறாங்க. அப்போ ஒரு சமூகத்தின் மீது பொய்யாவே அவன் தீவிரவாதி, அவன் தப்பானவன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் கட்டமைக்கிறாங்க. அதுவே எங்கள் முஸ்லீம் சமூகத்தின் கோரிக்கை என்ன தெரியுமா, அவன் தீவிரவாதியா, அவன் தப்பு பண்ணியிருந்தா அவன் தூக்கில் போடு, அவன் தண்டனை கொடுன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் என்ன செய்றீங்க, எந்தவித ஆதாரமும் இல்லாத பல நபர்களை, முஸ்லீம் நபர்களை சிறையில் வச்சு விசாரணை கைதியாகவே சாவடிக்கிறீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. இந்த அப்சல் குரு தூக்கில் போட்டிங்களா, என்ன எந்த ஆதாரத்தை தூக்கில் போட்டீங்க கேட்டால் பெரும்பான்மை மக்களின் கூட்டு நம்பிக்கை, பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கை, அவங்க மனசாட்சின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, தூக்கில் போட்டீங்க. தப்பு பண்ணியிருந்தா நீ எந்த விதமான தண்டனை வேணா கொடு, நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம். ஆனால் ஒரு சமூகத்தை வந்து பொய்யா கட்டமைக்காதீங்க. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தலைவர் திருமா மட்டும்தான் பாபர் மசூதி இடிச்சிங்கல்ல, அப்பயும் யாரும் எங்களுக்காக கேட்கல. அப்போ கேட்ட ஒரே தலைவர் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் மட்டும்தான், எங்கள் அண்ணன் மட்டும்தான் கேட்டார். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எங்கள் சமூகத்தின் மீது ஏற்படக்கூடிய எல்லா இழி சொல்லுக்கும் பழி சொல்லுக்கும் பதில் சொல்லக்கூடிய முதல்ல பதில் சொல்கிற யாருன்னா எங்கள் அண்ணன் திருமா தான். அவர் மட்டும்தான் எங்களுக்காக கேட்குறாரு. ஏன்னா யாரும் வந்து எங்களுக்காக கேட்கறது இல்லை. சும்மா ஃபார்மாலிட்டிஸ், எல்லா கட்சியிலும் முஸ்லீம் இருக்கலாம், ஆனால் எங்கள் சமூகத்துக்காக கேள்வி கேட்கக்கூடிய ஒரே நபர்னா அது அண்ணன் திருமா மட்டும்தான். நேற்று நடந்த அந்த டெல்லி குண்டுவெடிப்பு, அது கூட எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, இந்த விஷயம் சந்தேகமாக இருக்குது அப்படின்றாரு. ஏன்னா ஒரு சமூகத்தின் மீது பழி போகிறதுக்காக எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் திருமா மட்டும் தான் செய்கிறாரு. அது கேள்வி கேட்குறாரு. எங்கள் அண்ணன் திருமா இருக்க வரைக்கும் இந்த சமூகத்துக்கு கடைசி வரைக்கும் அவர் குரல் கொடுப்பாரு. அவர் பாதுகாப்பில் இந்த சமூகம் கடைசி வரைக்கும் இருக்கும். அவரின் தம்பியா சதாம்.